ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 873வது நாமாவளியாக ஓம் ஷட்கிரமாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி 6 சக்திகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. 6 விதமான வகைமுறையாக, அதாவது கிரமஹா அப்படின்னா காலடி, கால், பாதம், நடை, செல்லல், செய்தல், ஆரம்பம், தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்கு, நியதி, வகுப்பு, வரிசை, வகைமுறை, முறை, பிடிப்பு, பிடிமானம், தயாராக இருத்தல், வேலை, செயல்முறை, வேத மந்திரங்களை ஸ்வரத்துடன் சொல்வதற்கான ஒரு தனிமுறை, இதுக்கெல்லாம் கிரமஹான்ற சப்தமானது குறிக்கும். இதில் இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா எல்லா விதமான சக்திகள், இந்த சக்தியானது எப்படி இருக்கும்னா ஒரு பிடிமானம் இருந்தால் தான் அந்த பிடிமானமானது நம்மளை உயர்த்தும். அப்படி அந்த பிடிமானம் 6 விதமான பிடிமானங்கள் இருக்குது மனித வாழ்க்கையில். அந்த 6 பிடிமானங்களும் நமக்குள்ளே நம்மளுடைய ஒரு பந்துவாக, உறவினர்களாக, நமக்கு உற்ற உறவாக இருக்கக்கூடியவா அந்த 6 பேர். இந்த சம்ஸ்கிருத சுபாஷிதம் அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. சத்யம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயா சகா சாந்தி பத்னி க்ஷமா புத்திரா ஷடேதே மம பாந்தவாக. என்னுடைய முக்கிய உறவாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா சத்தியம் மாதா, உண்மையே எனக்கு தாயாக இருக்கா. பிதா ஞானம், மெய் அறிவு என்னுடன் இருக்கக்கூடிய தந்தையாக என்னோடே இருக்கார், மெய் அறிவு. தர்மோ பிராதா, அறம், நீதி, சகோதரனாக இருக்கா. நான் கடைபிடிக்கக்கூடிய தர்மம் என்னுடைய சகோதரனாக இருக்கார். சக உதரன்னு பேர். சகோதரம் அப்படின்னா உதரம்னா வயிறு, ஒரே வயிற்றில் பிறந்தவர்களுக்கு சகோதரம்னு பேர். அப்போ அந்த சகோதரனாக தர்மமானது என் கூடயே இருக்குது. அதனால தான் தூய தமிழில் அண்ணன் அப்படின்னா, அண்ணன்னா அணுகி நலம் புரிபவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அண்ணுதல்ன்ற இதுலேருந்து வந்தது தான் அண்ணன். அப்போ தயாசகா, கருணை என்னுடைய நண்பனாக இருக்கா. இந்த கருணையால் எல்லா பாக்கியத்தையும் அடையலாம், இறைவனையே நண்பனாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கருணை தான் நமக்கு நண்பனாக இருக்கான். சாந்தி பத்னி, அதாவது அமைதியால் எல்லா சந்தோஷத்தையும் அடைய முடியும். அப்படி இல்லற வாழ்க்கையில் மனைவி எப்பேற்பட்ட முக்கியமானவா அப்படின்னா, பெண் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையானது ஆனந்தத்தை அடையும். அதனால்தான் திருக்குறள் அழகாக சொல்லுவார், மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சித்தும் இல்லை அப்படின்னுவார். அப்போ நல்ல பத்னின்றது யார் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய சாந்தம், அமைதி தான் எனக்கு மனைவியாக இருக்கா. க்ஷமா புத்திரஹா, பொறுமை, அதாவது மன்னிக்கக்கூடிய தன்மையுடைய, அந்த பொறுமையுடைய அந்த செயல் எனக்கு மகனாக இருக்கா. அப்போ அந்த பொறுமையே, மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம், இதெல்லாம் அந்த பொறுமை தான் எனக்கு மகனாக இருக்கா. இவெல்லாம் என்னுடைய உறவுகள், என்னோடய இருக்கக்கூடியவா அப்படின்றத சொல்கிறார். இந்த 6ம் உயர்ந்த ஒரு பிடிப்பு, வாழ்க்கையில் லட்சியம்னு சொல்லுவாள். ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு லட்சியம். அப்பேற்பட்ட அந்த லட்சியமான இந்த 6 சக்திகள் குமார பரமேஸ்வரனுடைய அருளால் கிடைத்துவிடும். இது மாதிரியான 6 சக்திகளோடு 6 படை வீட்டில் அமர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஷட்கிரமாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.